ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் யாருக்கு பொருத்தமாக இருக்கும், யாருக்கு இந்த இடம் தேவைப்படும் அப்படிங்கிறத சில விஷயத்தில் சொல்கிறேன். நான் ஹாஸ்டல் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஷோரூம் டைப்பில் ஷாப் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டாக செட் ஆகும். அந்த மாதிரியான மெயின் ரோட்டில் தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த இடம் எந்த ஏரியாவில் எவ்வளவு லேண்டு, அதாவது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து போரூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அவிச்சி ஸ்கூல் சிக்னல் அப்படின்னா நிச்சயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாங்க, நம்ம இப்போ சொல்லக்கூடிய இடம் அவிச்சி ஸ்கூல் சிக்னலுக்கு பக்கத்தில் தான், அதுவும் ஆர்காட் ரோடு ஆன் மெயின் ரோட்லேயே இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ், அதாவது இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் 20 அடிங்க. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 90. இந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 1800 சதுரடிங்க. பக்காவான பட்டா லேண்டு, கம்ப்யூட்டர் பட்டா இருக்கக்கூடிய சவுத் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய டெமாலிஷ் பில்டிங்கோட சேர்த்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக நீங்கள் கமர்ஷியல் பில்டிங் எது வேணும்னாலும் நீங்கள் கட்டினால் அந்த இடத்துல நல்ல வருமானம் தரக்கூடிய அருமையான இடம் தாங்க இந்த இடம். இந்த இடத்துடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களுக்கு சொன்னது 5 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த 5 கோடி ரூபா கூட ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரோட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் அதுக்கு எதிராக இன்னொரு பீஸ் ஒன்று இருக்குது, 39க்கு 44 அந்த ஒரு சைஸ் இருக்குதுங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா 6.25 கோடி ரூபா சொல்கிறாங்க. 6 கோடி ரூபா ஃபைனல் சொன்னாங்க. இதுக்கு ஆனால் இதை விட இந்த 1800 சதுரடியை விட அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 80-90 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கும். ஏன் அந்த இடம் மட்டும் 6.25 கோடி சொன்னாங்க? இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவில் சொல்லக்கூடிய இடம் 5 கோடி ரூபா விலை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் கம்மியாக இருக்கும், 20 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு இது ஒன்று தான் வித்தியாசங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். வடபழனியிலேருந்து போரூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்காட் ரோடு மெயின் ரோட்டில் வேறு லேண்டே கிடையாதுங்க. கமர்ஷியலுக்காக நிறைய பேர் எங்கள்கிட்டயே கேட்டுக்கிறாங்க, இடம் கிடைக்கல. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 20க்கு 90 அப்படிங்கிறது கூட நல்ல சைஸ் தாங்க. அதுலேயே நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5 கோடி ரூபா சொல்கிறாங்க. இந்த 5.25 கோடி சொல்லி 5 கோடி தான் ஃபைனல்னாங்க. ஆனால் இந்த பதிவை பார்த்துட்டு ஆர்காட் ரோடு மெயின் ரோட்டில் இந்த இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான கமர்ஷியல் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு எங்களுடைய பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த 5 கோடி ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் கிடையாதுங்க. நீங்கள் உடனே ஒரு 10-15 நாளில் நீங்கள் லேண்டை இந்த இடத்த பத்திரம் பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 5 கோடியிலிருந்து கூட விலையை குறைச்சி பேசலாம். குறைச்சி தரதா அந்த இடத்தின் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த விஷயத்தை இதிலே நம்ம சொல்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ இவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனலில் போடுறது கிடையாதுங்க. இந்த இடம் கூட டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. இந்த பதிவை பார்த்துட்டு இடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம்.
இடத்த கூட்டி கொண்டு காட்டுவாங்க. இடத்த பாருங்கள். உங்களுக்கு இடம் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக ஓனரோட மீட்டிங் நாங்கள் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து ரேட்டை பேசுங்க. ரேட்டு வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு விலங்குமே இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கங்க. இந்த இடத்துக்கு உண்டான முழு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. திரும்ப நான் சொல்கிறேன், ஆர்காட் ரோட் மெயின் ரோட்டில் கமர்ஷியல் லேண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அப்படி கிடைக்கக்கூடிய இடத்த தயவு செஞ்சு வந்து நீங்கள் கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க டிலே பண்ணாமல் நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.